ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து கைவிடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கு வந்து அவரோட சேலரி தான் காரணம் அப்படின்ற நியூஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசலாம். ஸோ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி கடைசியாக ஒரு 2 திரைப்படங்களில் வந்து குட் பேட் அக்லி ஓரளவுக்கு நல்லா போயிருந்தாலும் வந்து விடாமுயற்சி ஒரு தோல்வி திரைப்படம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டுச்சு. அண்ட் குட் பேட் அக்லியும் வந்து நல்ல ஒரு ஒரு திரைப்படமாக இருந்தாலுமே வந்து ப்ரொடியூசர்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் தரலை அப்படின்றதுனால அந்த ஒரு திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து அடுத்ததாக வந்து AK65 திரைப்படத்துக்கு வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 185 கோடி வரைக்கும் வந்து சம்பளம் வந்து கேட்டிருக்கதா நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கடைசி 2 திரைப்படமும் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் ஆனது அப்படின்றதுனால அவரோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. ஸோ எந்த ஒரு ப்ரொடியூசரும் வந்து அவருக்கு வந்து 185 கோடி வரைக்கும் தர வந்து விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்களாம். எல்லாமே வந்து தல அஜித்துக்கு வந்து ஒரு 60லேருந்து 70 கோடி வரைக்கும் தான் வந்து சேலரி வந்து பேசப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து முடிவு வந்து தல அஜித் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த ஒரு ஆஃபர் ஏற்றுட்டு வந்து AK65 திரைப்படத்தில் நடிப்பாரா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.